எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட கலினரி எபிசோட்ஸில் 1/2 kg மெஷர்மெண்ட் வர மாதிரி ஒரு ஃபட்ஜி ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இது ப்ரௌன் சுகர். ப்ரௌனீஸ் ப்ரௌன் சுகர் சேர்த்து செய்யும் போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணலைன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 75 கிராம்ஸ் அளவுக்கு ப்ரௌன் சுகர், அதுக்கப்புறம் 75 கிராம் அளவுக்கு நார்மல் பவுடர் சுகர், 60 கிராம்ஸ் அளவுக்கு மைதா, 20 கிராம்ஸ் அளவு கொக்கோ பவுடர், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து எடுத்துருக்கிறேன். கொக்கோ பவுடருமே யூஸ் பண்ணும்போது நல்ல குட் குவாலிட்டி கொக்கோ பவுடராக யூஸ் பண்ணுங்கள். இப்போ நிறைய பிராண்ட்ஸில் கொக்கோ பவுடர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் 2 எக்ஸ் தேவைப்படும். மீடியம் சைஸில் 2 முட்டை எடுத்துருக்கிறேன். 75லேருந்து 80 கிராம்ஸ் அளவு பட்டர், அன்சால்டட் பட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட் ரெண்டுமே சேர்ந்து எடுத்துருக்கிறேன். இந்த சாக்லேட்டோட மொத்த அளவு 100 கிராம்ஸ். 75 கிராம்ஸ் டார்க் சாக்லேட், 25 கிராம்ஸ் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் 50-50 யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணலாம். இவ்வளோ தான் ப்ரௌனியோட இன்க்ரீடியன்ட்ஸ். ஃபஸ்ட்டு பட்டர், சாக்லேட் இது ரெண்டையும் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் பாய்லர் மெத்தட்லேயும் மெல்ட் பண்ணலாம். இல்லை மைக்ரோவேவ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் மெல்ட் பண்ணோன்னா மெல்ட் ஆகிரும். ஸோ இந்த மாதிரி நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு இந்த சாக்லேட் மிக்சர் ஹீட்டாக இருக்கும் போதே இந்த ப்ரௌன் சுகரை உள்ளே சேர்த்துருங்க. ப்ரௌன் சுகரை உள்ளே சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. ஸோ இந்த ப்ரௌன் சுகர் சாக்லேட்டோடு சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகி கம்ப்ளீட்டாக கரைஞ்சி வர மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். ப்ரௌன் சுகர் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சேம் குவான்டிட்டியாக பவுடர் சுகரே யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் பவுடர் சுகர் யூஸ் பண்ணும்போது எக்கோடு சேர்த்தே நீங்கள் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்ரௌன் சுகர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரு பவுலில் எக்கை ஆட் பண்ணிக்கலாம். வச்சுருக்கிற 2 முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு அது கூட பவுடர் சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். எக்கையும் சுகரையும் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற சாக்லேட் பட்டர் மிக்சர் இருக்குது இல்லையா, இதையும் சேர்த்து இதையும் நல்லா அந்த எக் சுகர் மிக்சரோட கலந்து எடுத்துக்குவோம். நார்மலாக ஹேண்ட் விஸ்க் வச்சே நம்ம இதை பண்ணலாம். பட் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. அவ்வளோவே சேர்த்து கையில் அடிக்கிறதுக்கு பெரிய லார்ஜ் குவான்டிட்டிலாம் பண்ணும்போது நமக்கு எலக்ட்ரிக் பீட்டர் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கலந்து வச்சுருக்கிற அந்த மாவை ரெண்டு பேட்சில் சேர்த்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். நம்ம எப்போவுமே ஃப்ளார் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தான் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸில் ட்ரை இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது தான் நமக்கு நல்ல ஃபட்ஜியான ப்ரௌனிஸ் கிடைக்கும். அதே சமயம் ஓவர் மிக்ஸுமே பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எந்தவித லம்ஸுமே இல்லாத ஒரு பேட்டராக ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒருவேளை லம்ஸ் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு 1 வச்சு எலக்ட்ரிக் பீட்டரில் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு டின்னில் மாற்றிக்கிடுவோம். நீங்கள் ஸ்கொயர் டின்னில் பேக் பண்ணுறீங்க அப்படின்னா 4 இன்ச் இல்லைனா 5 இன்ச் ஸ்கொயர் டின் கரெக்டாக இருக்கும். நான் இந்த மாதிரி ரெக்டாங்கிள் டின்னில் பேக் பண்ணுறேன். இதுக்கு மேலே நான் கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் ஆட் பண்ணியிருக்கிறேன். டாப்பிங்க்கு எது வேணாலும் போடலாம். மோஸ்ட்லி நட்ஸ் போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது 180 டிகிரி செல்சியஸில் 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு முக்கியமான டிப்பு. ப்ரௌனி நம்ம கேக்லாம் பேக் பண்ணும்போது ஸ்க்யூவர் இன்சர்ட் பண்ணும்போது நமக்கு க்ளீனாக வரணும் இல்லையா? ஸோ ப்ரௌனிஸ் பேக் பண்ணும்போது இந்த மாதிரி க்ரம்ஸாக இருக்கையிலே நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்க்யூவர் க்ளீனாக வர்ற அளவுக்கு நம்ம பேக் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி முருகலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலி நம்மளோட சூப்பர் ஃபட்ஜியான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. ஸோ சம்டைம்ஸ் ப்ரௌனிஸ் பேக்கிங் ஷீட்டில் ஒட்டுற மாதிரியான இஷ்யூஸ்னால் சில பேருக்கு இருக்கும். ஸோ நம்ம நல்ல குவாலிட்டி பேக்கிங் ஷீட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி கண்டிப்பாக ஒட்டாது. இப்போ நம்ம இதை வெயிட் போட்டு பார்த்துடலாம். இது கிட்டத்தட்ட 480 கிராம்ஸ் அளவுக்கிட்ட இருந்துச்சு. 478 கிராம்ஸ் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 500 கிராம்ஸ். இதுக்கு மேலே நம்ம கனாஷ் இல்லைனா ஏதாவது டாப்பிங்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு 500 கிராம்ஸ்க்கு மேலே கிடச்சிரும். இந்த மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஃபட்ஜியான ப்ரௌனி நமக்கு கிடைக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் பீஸ் போட்டோம் அப்படின்னா ப்ராப்பரான பீசஸ் நமக்கு கிடைக்கும்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு ப்ரௌனி செய்ய ஸ்ட்ரகிள் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ பேக்கிங் ரிலேட்டடான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Shall meet again in the next video. Thanks for watching.